வீட்டுக்கு போனாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியலையே. ஒரு ஃபோனும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. நம்மளாவது கூட போயிருக்கலாம். நீ நம்மளும் வேண்டாம் நீ இருன்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு வேற ஆளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறத பாத்தியாவுமா? என்னை பிரிக்கணும்னு அந்த கிளவி ஆசைப்பட்டுச்சு. அதுதான் சகுனி வேலை பார்த்து நல்லா எங்களை பிரிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்பாங்க. வந்துட்டோம்ல, இன்னைக்கு கோர்ட்ல இவளுகளை பத்தி அதை இதன்னு சொல்லி எல்லார் முன்னாடி இவங்க மானத்தை வாங்கிடுவோம். ஆமாமா, எனக்கு மட்டும் ஆத்திரமே அடங்குல. அந்த கிளவி மூஞ்ச பாத்தியா? அப்படியே பால் வடிகிற முகம் மாதிரி. வர்ற ஆத்திரத்துக்கு எப்படிதான் கஷ்டப்பட போறேன்னு தெரியல. உங்க அம்மா பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்க. உங்க அம்மா உன்னை எந்த நிலையில கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சின்னா நீ எங்க கூட வந்துடலாம். ஆனா நீ அதை யோசிக்காம உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாத்தியாவுமா, இவங்களுக்கு இவங்க இல்லைன்னா நீ இந்த உலகத்திலே வாழாம இருக்க மாதிரி தான் இவங்க ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இப்ப வந்தாங்க, பாதியிலே வந்தாங்க, பாதியிலே போயிட்டாங்க. இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம் இத்தனை வருஷம். நான் இருக்கேன் சரியா? இன்னையோட இந்த குடும்பத்தை தலைமுழுக போறேன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். நீ வேற எதையும் பேசாதம்மா இப்போதைக்கு. ஆனாலும் இருக்கு உங்களுக்கு. ஜட்ஜம்மா கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, அப்ப இருக்குது உங்களுக்கு. ரவி, யாரடி இவன்? புதுசா இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? உங்க வைஃப் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார், அங்கதான் நிக்கிறாங்க. சரி வாங்க, அடுத்து உங்களோட கேஸ் தான். மா நீங்களும் வந்துருங்க. வாரம் வாரம் ஏண்டி ஏண்டி இங்க பாத்தியா? அவங்க லாயரெல்லாம் வச்சிருக்காங்க, நம்ம ஒன்றும் இல்லாம நிக்கிறோம்டி. ஏமா, ஏற்கனவே என்கிட்டயும் காசு இல்லை, வான்ட்டையும் காசு இல்லை. அண்ணங்கிட்ட போயிட்டு கேஸ் எடுத்து நடத்துனோம்னா காசா கொடுக்கும். அதனால வாயை வச்சுட்டு கம்முன்னு இருமா. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம ரெண்டு பேத்துக்கு யாரும் தேவையில்லை, நம்ம வாயே போதும். வா. சரி வா போவோம். ரவி மற்றும் உமா வாங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லிருங்க. வணக்கங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதனால விவாகரத்து வேணும்னு சொல்லி இங்க வந்து நம்ம நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்க? இங்க பாருங்க மேடம், நான் ஒன்றும் விவாகரத்து கேட்கல. அந்த மனுஷன் தான் என்கிட்ட கேட்கறாரு. அவர்கிட்டே போய் கேளுங்க என்ன பிரச்சனைன்னு. இங்க பாருங்க, இது வந்து நீதிமன்றம். இங்க வந்து இப்படி மரியாதை குறைவா பேசக்கூடாது. ஒழுங்கா மரியாதையா பேசுங்க. சொல்லுங்க ரவி, உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க தான் விவாகரத்து கேட்டிருக்கீங்களாமே, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அதனாலதான் அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நாங்களும் போய் கூப்பிட்டு பார்த்தோம். எங்க அம்மாவையும் அசிங்கப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க வீட்டுல அவங்க எல்லாரும் சேர்ந்து. போதாத குறைக்கு உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு எங்க அம்மா மூஞ்சிலே தூக்கி வீசிட்டாங்க. நாங்க 2வது தடவையும் போய் கேட்டப்ப அவங்க தான் வந்துட்டு இனிமே உங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதான் சரி நம்ம நீதிமன்றத்தை நாடுறதான் இதுக்கு தீர்வா இருக்குன்னு சொல்லி நாங்க இங்க வந்திருக்கோம். ஏங்க, குடும்பம்னா 1000 தாங்க இருக்கும். அதுக்குன்னு ஒவ்வொரு தடவையும் நீதிமன்றத்தை வந்து நாடுவீங்களா? கேளுங்க, அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க, அப்பதான் அறிவு வரும். யாருங்க? யார் கூட்டத்துல இருந்து எதிர்த்து பேசுறது? எங்க அம்மா தான். இங்க பாருங்க, இங்க அவங்க 2 பேத்துக்குள்ளயும் தான் பிரச்சனை. நீங்க மூக்க நுழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களையும் உள்ள போட்டு கும்மு சொல்லிடுவேன். வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். இங்க எல்லாம் பிள்ளைக்கும் பையனுக்கும் பிரச்சனைனா அவங்களே பேசி தீர்க்க விடணும். இப்படி நடுவுல மூக்க நுழைச்சா இப்படித்தான் மகடி பண்ணதா இருக்கும். ரவி, இத நீங்க 2 பேரும் 4 செவுத்துக்குள்ள வச்சு பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறது எவ்வளோ பெரிய தப்பு. நீங்க இப்படி பிரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணாங்க தான். எத்தனை வருஷம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க? 2 வருஷம். ஓ, குழந்தைக்காக ட்ரை பண்ணீங்களா? இல்ல, அத பத்தி இன்னும் யோசிக்கல. யோசிக்கல, சரி. ஏமா, நீங்க குழந்தைய பத்தி யோசிக்கலன்றாங்க. நீங்க எப்பயாவது அவர்கிட்ட சொன்னீங்களா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம் நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லி? எதுக்கு மேடம் போகணும், இல்லை எதுக்கு போகணும்னு கேட்குறேன். வீட்டில் ஒரு மல்லிகை ஜாமான் இருந்தால் கூட இவங்க அக்கா வர சொல்லி என் மாமியார் எடுத்து கொடுத்துட்றாங்க. போதாத குறைக்கு காசு பணம் லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போயிடுறாங்க. இவங்களே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டா இவர் வாங்கிட்டு வர சம்பளத்துலேயும் பாதி அவங்களுக்கே போயிடுது. மீதி இருக்கிறத வச்சு நாங்கள் என்னத்தை சமாளிக்க முடியும்? என்னோட தேவையே பூர்த்தி பண்ணிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இன்னொரு குழந்தைய பெற்று அதையும் நான் கஷ்டப்படணுமா? அதனால தான் இப்போதைக்கு எதுவுமே வேணான்னு நாங்கள் யோசிக்கலை. என்னம்மா பெரியம்மா? சொல்லுங்கம்மா. சரி, உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க எல்லா விஷயத்திலயும் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவீங்களா? ஆமாங்கம்மா, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. போனவனே என் மாப்பிள்ளைய வெளியே இழுத்து நான் கேள்வி கேட்டு விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உங்க மாப்பிள்ளை உங்களை என்னைக்காவது திட்டி அந்த மாதிரி? இத்தனை வருஷம் வரைக்கும் நான் எவ்வளவுதான் திட்டினாலும் என் மாப்பிள்ளை ஒரு வார்த்தை பேசினதுல. இப்பதான் உங்க அம்மாவும் அவங்க அக்காவும் சேர்ந்துக்கிட்டு அதை இதுன்னு சொல்லி கொடுத்து என்னைய பேச வைக்கிறாங்க. சரிங்க, இவ்வளோ தூரம் நடந்திருக்கேன்.
உங்க பொண்ணை வந்து அவர் கொடுமைப்படுத்தி அடிச்சு துரத்தி இந்த மாதிரி? இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடந்ததில்ல இந்த 2 வருஷம். ஆனா இப்பதான் அவங்க அக்கா பேச்சு கேட்டுக்கிட்டு ஓவரா ஆடுறாரு. எப்பயுமே வந்து என் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி வச்சிருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, இந்த மாமியார் கல்வி இருக்காள் அதை கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுத்துருவா. போதாத குறைக்கு அவ பிள்ளையும் இங்க வர வச்சு வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் ஆக்கி எடுத்து கொடுத்துருவா. அப்புறம் எங்கன்னு என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த மாதிரி குடும்பத்துல என் பிள்ளை வாழ்றது ஒண்ணு, வாழாம இருக்கிறது ஒண்ணு. இப்போ உங்களோட பிரச்சனை என்ன? அவங்க அக்கா வீட்டுக்கு வர்றதுதான், அந்த பொருள் எல்லாம் கொடுக்கறதா உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல மேடம், அந்த குடும்பமே பிரச்சனை தான். இந்த ஒரு குடும்பமே வேண்டாம் என் பிள்ளைக்கு. சரிங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க நாத்தனானங்க அப்படின்னு தானே கட்டிட்டு போயிருப்பீங்க. அவங்களையெல்லாம் பாக்குறீங்களா, வைக்கிறீங்களா? அது அதுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது அதுங்க வாழ்க்கை அதுங்க தான் பார்க்கணும். நாங்க எதுக்கு பார்க்கணும்? நான் என் புருஷனை கூட்டிக்கிட்டு தனியா வந்துட்டேன். நான் வந்து 3 பிள்ளைங்க பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ உங்களோட குணத்தை மாதிரியே உங்க பிள்ளைய வளர்க்கலாம்னு நினைக்கிறீங்க. குடும்பம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க அவ்வளவுதான். இது மட்டும் குடும்பமா இருந்துருமா? இங்க பாருங்க, நான் நீங்க என்னத்தை என்கிட்ட கேட்க வரீங்கன்னு தெரியல. என் பிள்ளைக்கு நான் இருக்க வரைக்கும் நான் பாத்துக்குவேன். அவளுக்கு இவன் கிட்ட இருந்து விவாகரத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன். புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டா இவங்க குடும்பத்துல இருந்து. அது மட்டும் இல்ல, இவங்களால படாத பாடு. அதனால இந்த குடும்பமே வேண்டாம், தலை முழுகணும். இப்பயே எங்களுக்கு விவாகரத்து கொடுத்தாலும் சரி, என் பிள்ளைக்கு நான் இருக்கேன். இப்படி யோசிக்கிற நீங்க உங்க பிள்ளைய கட்டி கொடுத்துடக்கூடாது, உங்க கூடயே வச்சிருக்கணும். இப்ப வச்சிருக்காம இப்படி ஒரு வீடு கட்டி கொடுத்தா அந்த வீட்டுல இப்படி நாத்தனாங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுதானே கட்டி கொடுத்தீங்க. அவங்க வந்து ஒரு பொருள் எடுத்துட்டு போறதுனால என்ன? கூட பிறந்த பிறப்பு வீட்டுல இருந்தானே எடுத்துட்டு போறாங்க. இப்போ உங்க வீட்லயும் பசங்க 3 பேர் இருக்காங்கன்றீங்கல்ல, அவங்க எல்லாம் இருக்கும்போது உங்க பிள்ளைய உங்க வீட்டுல வந்து எடுத்துட்டு போவதா இல்லையா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? என் பிள்ளைக்கு நான் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? அப்படி போடுங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம், ஊராம் பிள்ளைக்கு ஒரு நியாயமா? சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். அப்போ நீங்க சொல்றதுதான் நியாயம். உங்க பிள்ளைக்கு வந்து ஒரு அப்படி கேளுங்க. சரி, நீங்க உட்காருங்க. ரவியோட அம்மா அவங்க எந்திரிங்க. வணக்கம்மா. சரிம்மா, இப்போ உங்க மருமக என்னைக்காவது வந்து உங்களுக்கு அந்த பொருளை கொடுக்கல, இந்த பொருள் கொடுக்கல, அப்படி இப்படின்னு என்னைக்காவது கொடுமை, சாப்பாடு போட்டு கொடுக்காம அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்க வீட்டுல? இல்லங்க, அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் இருந்ததில்ல. சரி, இவ்வளோ தூரம் சொல்றீங்க. உங்க பையன் வாங்கி கொடுக்கறத உங்க மருமக கிட்ட கேட்டுட்டு ஒரு பொருளை கொடுக்கறதுனால நீங்க என்ன குறைஞ்சிட போறீங்களா? அவங்க கிட்ட கேட்காம கொடுக்கறதுனால தானே இவ்வளோ பிரச்சனையும். இல்லம்மா, புள்ள நம்ம கிட்ட வந்து கேட்கும்போது போய் மருமக கிட்ட என்னத்த போய் கேக்குறது அப்படின்னு தான். கேட்கணுங்க, கேட்கணும். அந்த பொண்ணு யாரை நம்பி உங்க வீட்டுக்கு வந்திருக்கா? உங்களை நம்பி தானே வந்திருக்கா. அவளுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும். இதை செஞ்சு சாப்பிடணும், இங்க போகணும், வரணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்கும்ல. எல்லாத்தையுமே உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு கொடுக்கும்போது உங்க வீட்டுக்கு வந்த மருமகளோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சிங்களா? நீங்களும் வந்து நாத்தனங்கையோட எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் வந்திருப்பீங்கல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருந்திருக்கும்ல. உங்க மாமியார் அப்படி கொடுக்கும்போது வைக்கும்போது யோசிங்க. வீட்டுக்கு வர பொண்ணுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குன்னு யோசிங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் கொடுக்கறதுனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம பையன் சம்பாத்தியம், நம்ம எதுக்கு போய் மருமக கிட்ட கேட்கணும்? ஏங்க, நம்ம பையன் சம்பாத்தியம் ஏன் மருமக கிட்ட கேட்கணுன்றீங்களா? ஆணும் பொண்ணு சேர்ந்தா தானேங்க குடும்பம். இப்படி அவங்க கிட்ட கேட்காம நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறதெல்லாம் குடும்பமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல மேடம், இவர் கூட சண்டை போட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னா நான் வர வரைக்கும் இவர் பொறுத்திருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அவங்க அக்காக்காரி கூட சேர்ந்துக்கிட்டு இவரு ஒரு பொண்ணு கல்யாண அளவுக்கு போயிட்டாரு மேடம். என்னங்க, கல்யாண அளவுக்கு போயிருக்கீங்களா? கொஞ்சமாவது உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? மேடம், அது வந்து என் பிள்ளை ஏதோ ஒரு கோபத்துல தான் போயிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லி நிறுத்தியாச்சு. இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட கேட்கல, நீங்க உட்காருங்க. உங்க பையன் கிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க ரவி, பிரச்சனைய வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்த சின்னதா இருக்க விட்டுருக்கணும், இல்ல முளையிலே கிளி வீசிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை கல்யாண அளவுக்கு போறது ரொம்ப பெரிய தப்பு தானே. இந்த தப்ப ஒரு ஆண் நீங்க பண்ணதுன்னா சரியா, இல்ல ஒரு பெண் பண்ணியிருந்தா நீங்க வந்துட்டு அதை சரின்னு சொல்லியிருப்பீங்களா? மேடம், கல்யாண அளவுக்குலாம் போகல, பொண்ணு தான் பார்க்க போனோம். பொண்ணு பார்க்க போறதுனா மட்டும் என்ன, அதுவும் தப்பு தானே. இந்நேரத்துக்கு அவ வேற எது கல்யாணம் பண்ணி இருந்தானா? அப்பா, உங்க நியாயம் என்னத்த நான் சொல்றதுனே தெரியல. குடும்பம்ன்றது குருவி கூடு மாதிரி. பிரிக்கிறது சீக்கிரமா பண்ணிடலாம், எடுத்து தூக்கி கூட வீசிடலாம். ஆனா இணைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு குருவி கூட அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சு எவ்வளவோ பண்ணுது. ஆனா நீங்க மனுஷங்க தான் இந்த மாதிரி பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறதுல உங்களுடைய ஈகோவை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏமா, இவ்வளவுதானேமா உனக்கு பிரச்சனை? மற்றபடி உன் புருஷன் அடிச்சு துன்புறுத்தி இந்த மாதிரி எதுவும் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஏன் நீ இந்த மாதிரி டைவர்ஸ் வேணும்ன்ற முடிவா இருக்க? அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு ஒரு நாள் என்னையும் எங்க அம்மாவையும் ஓட ஓட விரட்டினாங்க. அது மட்டும் இல்ல மேடம், என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே அடிக்கிறான். ஈரக்குலைய அந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம். ஏமா, உங்ககிட்ட கேட்டா மட்டும் நீங்க சொல்லுங்க, மத்தபடி நீங்க எந்திரிக்காதீங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க ரவி?
மேடம் நான் சொல்றேன்னு இப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்களுக்கும் எனக்கும் சண்டை அப்படின்னாலே அவங்க அம்மாவுக்கு உடனே போனை போட்டு சொல்லிடுறது, உடனே அவங்க அம்மா கிளம்பி வந்து இங்க எங்க வீட்டுல வாழ்னு கத்துறது, போதாத குறைக்கு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. இருந்துமே நான் அமைதியா ஒவ்வொரு நிமிஷமும் பொறுத்து தான் போய்கிட்டு இருந்தேன், எல்லாமே என்னோட மனைவிக்காக. ஆனா அவ ஒரு நிமிஷம் கூட எனக்காக எதையுமே புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட உடனே அவங்க அம்மா போனை போட்டு சொல்லிடுது. இதுதான் எங்களுக்கு வந்துட்டு கருத்து வேறுபாடு காரணமே. போதாத குறைக்கு இப்ப எங்களுக்கு பிரச்சனை வந்தப்ப கூட எங்க அம்மா போய் அவங்க வீட்டுல கேட்டது கூட அப்படி ஊரார் முன்னாடி அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. போதாத குறைக்கு எங்க வீட்டுக்கும் வந்து ரோட்ல உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம 4 பேர் பார்க்கணும், நாங்க வந்து அசிங்கப்படணுன்றதுக்கோசரமே 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதுவும் இல்லாம எங்க அம்மா எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்க வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றத வந்து சொல்லி கொடுத்துதான் வளர்த்தாங்க. அப்பயும் நான் வந்துட்டு இவங்களை வந்து அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டேன். சம்பளம் வாங்கினா கூட இவங்களுக்குன்னு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியும் அவங்க புரிஞ்சுக்காம நடந்துகிட்டாங்க. ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்தி ரொம்ப ஏளனமா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே கோவம் வந்து அவங்களை அடிச்சு அப்புறமேட்டுக்கு தான் தோர்த்தனே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. என்னதான் இருந்தாலும் இவன் என் பிள்ளைய அடிச்சிருக்கான், அதுக்கு இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், வாயை மூடிட்டு கம்முன்னு மட்டும் இருக்கணும்னு. மற்றபடி கோரஸ் போட்டுக்கிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. ஏமா இவ்வளவு தூரமும் நீ பண்ணியிருக்க, நீ இவ்வளவு தூரம் பண்ணியும் உங்க வீட்டுக்காரரு உனக்காக எவ்வளோத்தையும் விட்டு கொடுத்து போயிருக்காரு, இன்னமும் நீ ஏமா புரிஞ்சுக்காம இருக்கிற? மேடம் இதுக்கு மேல இந்த ஆள் கூட போய் வாழ முடியாது மேடம், அத்து விட்டுருங்க மேடம். ஏம்மா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோ. கல்யாணன்றது 1000 காலத்து பயிருன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அது சும்மா ஒன்றும் கிடையாது. இப்போ நீ யோசிச்சு எடுக்கிற முடிவு தான் பின்னாடி உன் வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது. எனக்கு வேணாம் மேடம், இந்த ஆள் வேண்டவே வேண்டாம். என் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல நான் போய் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதனால எனக்கு இது வேண்டாம். இதுதான் உன் முடிவா? ஆமா. ஏங்க மாமியாரே, இந்த பொண்ணு இப்ப மனசு மாதிரி உங்க வீட்டுக்கு வந்தா ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துப்போமா. நீ இவ்வளோ தூரம் பண்ணி உன் மாமியார் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய வரம்மா. நீயே ஒரு பொக்கிஷத்தை தூக்கி வீசுகிற மாதிரி இருக்குது. பல குற்றங்களுக்கு காரணமே நீயாவும் இருக்கிற, உங்கள் அம்மாவும் இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். உடனே ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளே அப்புறம் என்ன ப்ரைவசி இருக்கும்? அப்புறம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ நீ யோசிச்சு எடு. நான் 1 மணி நேரம் கூட உங்களோட கேஸை வந்து தள்ளி வைக்கிறேன். யோசிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் வந்து சொல்லு, அவசரப்படாத. மேடம் எனக்கு கை காலு நல்லா தான் இருக்கு. நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நான் இதாக இருந்துக்குவேன். யார்கிட்டையும் போய் ஒண்டிக்கிட்டு நிற்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அவ்வளோதானா? இதுக்கு மேலே எனக்கு சொல்றது அத்தை விடுங்க. ஏமா ஏன் முன்னாடியே நீ இந்த அளவுக்கு திமிரா பேசுறேன்னா உன் மாப்பிள்ள உன் வீட்டில் வந்து படாத பாடு பட்டிருப்பார் போல இருக்கே. இப்போ நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமே நீ ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறது தான். ஒரு சின்ன விஷயத்த கூட நுணுக்கமாக சொல்லுவ போல இருக்கே. அதெல்லாம் தான் இப்போ உன் பிரச்சனைக்கு காரணம். இப்போ நான் சொல்கிறத நீ தெளிவாக கேட்டுக்க. இப்போ விவாகரத்துன்றது ஒரு ஆணுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அவனை பின்னாடி பேசுறதுக்கு 4 பேர் இருந்தாலுமே அது காலப்போக்கில் மறைஞ்சிரும். ஆனா ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி கிடையாது. எதுவுமே நம்ம பக்கத்துல இருக்கும்போது அதனோட அருமை தெரியாது. அதை நம்ம தொலைச்சதுக்கு அப்புறம் தான் தேடுவோம். பாத்தியா, அந்த தேடல் ரொம்ப கொடுமையானது வாழ்க்கையில. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. உன்னோட இளம் வயதுன்றதுனாலயா இல்ல வந்து உங்க அம்மாவோட பாகுபாடு அதிகமா இருக்குன்றதுனாலயான்னு எனக்கு தெரியல. ஆனா புரிஞ்சுக்கோ, விவாகரத்துன்றது ஒரு பெண்ணுக்கு வந்து அதை விட ஒரு கொடுமையான ஒரு நரகம் வந்து வேற எங்கேயுமே சொல்ல முடியாது. இப்போ வேணா இது உனக்கு வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் நீ போகையிலையும் வரும்போதும் உன் ஊரில் உள்ளவங்க உன்னை எப்படி பேசுவாங்க, எப்படி எந்த விதமான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்கன்றது இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ உன்னை தாங்கிக்குவேன், நான் என் பிள்ளைய பார்த்துப்பேன், என் கூட பிறந்தவன் இருக்கான், அப்படி இப்படி நீ சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஒரு 6 மாதம் 5 மாதம் தான். அதுக்கு மேலே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நீ பாரமாக தான் இருப்ப. அந்த நிமிஷம் வந்து உன்னுடைய விட்டு போன உறவை நினச்சி நீ வருத்தப்படுவ. அந்த உறவு நம்ம கிடைக்கிற வரைக்கும் தான் அதனோட அருமை நமக்கு தெரியாம இருக்கும். அது தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய நரமான வேதனைன்னு உனக்கு புரியுமா. இப்பயும் சொல்றேன், 1 hour வந்து நான் இந்த இதை கேஸை தள்ளி வைக்கிறேன். நீ யோசிச்சு முடிவெடு. நான் உனக்கு வந்து புரியுற விதத்துல சொல்லிட்டேன். இது உன்னோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. அதனால யோசிச்சு முடிவெடு. எதுவா இருந்தாலும் சரியான முடிவெடுப்பேன்னு நான் நம்புறேன்.